பொது தமிழ் இலக்கியத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைவர் யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் அவர்களை பற்றி தான். இவரோட காலம் பார்த்திங்கன்னா 7/2/1902 முதல் 15/1 மாதம், அதாவது ஜனவரி மாதம் 1981 வரை. பிறந்த ஊர் எதுன்னு பார்த்திங்கன்னா சங்கரன் கோவில். பெற்றோர் ஞானமுத்து, பரிபூரணம். இப்போ இவரோட சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர். இந்த மாதிரி இவருக்கு மொத்தம் 174 சிறப்பு பெயர்கள் உள்ளன. இப்போ இவர் எழுதிய நூல்கள் பார்க்கலாம். தமிழ் வரலாறு, தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, சொல் ஆராய்ச்சி கட்டுரைகள், அப்புறம் திருக்குறள் மரபுரை. முதலான 43 எத்தனை மொத்தம் எழுதியிருக்காரு? 43 நூல்களை படைத்தார். இவரோட பணிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக எந்த ஆண்டு இருந்திருக்காரு? 8/5 மாதம் 1974 ஆண்டு அன்று பணியமர்த்தப்பட்டார். அப்போ தான் அவர் அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணார். அடுத்து பாவாணர் மதுரையில் 5/1 மாதம் 1981 ஆண்டு அன்று இந்த ஆண்டு 1981 அன்று நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மாந்தர் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் அவர் சொற்பொழிவாற்றினார். ஓகே, அதாவது ஸ்பீச் கொடுத்தாரு. அடுத்தது அவருக்கு தமிழ் மேல இருக்க பற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர். அவர் அவரை படைச்சதே, கடவுளை எதுக்கு படைச்சிருக்காங்கன்னா இந்த தமிழை பாதுகாக்கிறதுக்காக அப்படிங்கிற அளவு தான் அவர் யோசிச்சுட்டு இருந்தார். அவர் அப்படியே தான் நினச்சி வாழ்ந்தாராம். கோவில்களில் தமிழ் வழிபாடு நடைபெற வேண்டும் என்றும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகளில் தமிழில் நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியவர் பாவாணர். இந்த தேவநேய பாவாணர் இந்த கோயிலில் நடக்கிற சடங்குகளாக இருக்கட்டும், இல்லை எல்லாத்துலேயுமே தமிழ் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணார். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர், இந்த உலகத்துக்கே தெரிய வச்சவர் யாருன்னா கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். அடுத்து தமிழை தலைக்க செய்த செம்மல் யார்? மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர்.